சிலர் கவுன்சிலிங்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று என்ன தெரியுமா, அதிகமாக கோபம் வருது, காரணமே இல்லாமல் கோபம் வருது, எனக்கு என்ன காரணம் இல்லை சார், மனசில் கவலையும் இல்லை, டென்ஷனும் இல்லை, ஆனால் எனக்கு கோபம் வருது, மனைவி பிள்ளைகளோட எரிஞ்சு விடுறேன், கோபம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பதட்டம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பதறாட்டமும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, கோபம் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், தைராய்ட் கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் மூலம் உங்களோட தைராய்ட் கிளாண்ட ஹெல்த்தை செக் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஆக முக்கியம். சரி, இது ஆக முக்கியம். எங்களுடைய தைராய்ட் சுரப்பி எங்களோட களத்தில் காணப்படுது, ஒரு பட்டர்ஃப்ளை சேப். சரி, ஒரு வண்ணத்தி பூச்சினுடைய ஒரு வடிவத்தில் எங்களுடைய தைராய்ட் சுரப்பி காணப்படுது. இந்த தைராய்ட் சுரப்பினுடைய பாதிப்பு, அதில் பாதிப்பு ஏற்பட்டால், அந்த சுரப்பினுடைய அளவில் பாதிப்பு ஏற்பட்டால் நிச்சயமாக அது மனநலத்தையும் பாதிக்கும். சயின்ஸ் படி கன்ஃபார்ம் ப்ரூஃப், சைக்காலஜியும் அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் கொடுக்க சொல்கிறாங்க. சரி, அப்போ இன்னைக்கு முதலாவது செய்ய வேண்டியது, உங்களுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லாமல், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உங்களுக்கு கோபம், ஒரு டென்ஷன், ஒரு பயம் வேணதா இப்படி நடக்குதுன்னு சொன்னால் மனதுள்ளுக்கு காரணம் இல்லாமல், இந்த பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், காரணம் இல்லாமல் நடக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவர் மூலம் அவரோட இது ரிப்போர்ட் மூலம் நீங்கள் கட்டாயம் தைராய்ட் கிளாண்ட், உங்களோட தைராய்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணி கொள்ளணும். வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கான மெடிசின் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் அதோடைய நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த தைராய்ட் பாதிப்பு ஏற்பட்டவங்களும் சரி, பாதிப்பு ஏற்பட முன்பு இதை வந்து குறைத்து கொள்ள முடியும், இல்லாமாக்கி கொள்ள முடியும். சரி, தைராய்டு எங்களுக்கு சீராக ஒர்க் பண்ணுறதுக்கு அக்குப்ரெஷரில் ப்ரெஷர் பாயிண்ட் சீக்குது. அதை சொல்லித்தர போகிறேன். இது தைராய்ட் பிரச்சனை இல்லாதவர்களும் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. தைராய்ட் பிரச்சனையோட மருந்து குடிச்சு கொண்டிருக்கிறவங்களும் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. சரி, உங்களுக்கு அது ஒரு குயிக்காக ஒரு நல்ல ஒரு அமைப்பு அது உங்களுக்கு தரும். ஓகே, முதலாவது விஷயம் என்னென்னா, எங்களோட கையில் எங்களோட பெருவிரலோடு இந்த பனியை வர நேரத்தில் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் அது உள்ளுக்கால கொஞ்சம் நீங்கள் இப்படி அழுத்துற நேரம் வலிக்கும், கொஞ்சம் இப்போ அழுத்துற நேரம் வலிக்கும். அந்த பாயிண்ட் தான். சரியா, அந்த பாயிண்ட் நான் பெண்ணாலே இடம் மார்க் பண்ணுறேன். இருக்குது. இப்போ எனக்கு வந்து இன்னைக்கு இந்த இடம், சரி, இந்த இடம். ஓகே, இதை பார்ப்போம், இதில் மார்க் பண்ணணும். சரியா, இந்த இடம். சரி, அப்போ இதை நீங்கள் வந்து இந்த இடம் நீங்கள் இப்போ பேரோட படிச்சுக்கொண்டு பணியை வார நேரம் சந்தர்ப்பத்தில் தைக்கு இந்த இடம் கொஞ்சம் நீங்கள் அழுத்துற நேரம் வலிக்கும், கொஞ்சம் டீப்பாக வலிக்கும். அந்த இடம் அதை நீங்கள் விட்டு 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 ஒரு 10 டைம், 1 2 3 4 5 6 7 8 9 10, ஒரு 10 டைம். மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் பிஃபோர் ஸ்லீப். ஓகே, உங்களுக்கு அந்த ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் படி செய்யுங்க, டேக்கு 3 டைம்ஸ் படி செய்யுங்க. காலை மார்னிங், அதோட நீங்கள் ஆஃப்டர்நூனோ ஈவினிங்கோ பகலோ மதியமோ அடுத்தது இரவு தூங்குறதுக்கு முன்பு கட்டாயம் பிஃபோர் ஸ்லீப் செய்யுங்க. ஓகே, 2 விரலுக்கும் செய்யலாம், 2 விரலுக்கும் செய்யலாம். சரி, 2 கையிலையும் 2 விரலுக்கும் செய்யலாம். ஓகே, இது முதலாவது நல்லா நோட் பண்ணி கொள்ளுங்க. ரெண்டாவது விடயம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய இந்த கழுத்தில், சரி, இந்த கழுத்தில் இந்த இதானே இந்த போன், இந்த எலும்புக்கு பனியை நீங்கள் இப்படி கையில் லைட்டாக கொஞ்சம் இப்படி ஊண்டிக்கொண்டு, எலும்போட பனியை கொஞ்சம் ஊண்டிக்கொண்டு அப்படி மூச்சு இழுத்து விடணும். இந்த எலும்போட பனியை ஒரு குழியொண்டு மாதிரி இருக்கும். சரி, எலும்போட பனியை குழியொண்டு மாதிரி இருக்கும்.
அதோட சரியாக உங்களோட கையை லைட்டாக நீங்கள் 2 விரலையும் வைத்து கொஞ்சம் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. சரியா? கொஞ்சம் அழுத்துங்க லைட்டாக, மிச்சம் இல்லாமல், மிச்சம் டீப்பாகவும் இல்லாமல் மிச்சம் லூஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் அழுத்துங்க. அழுத்தி கொண்டே மூச்சு இழுத்து விடுங்க. ஓகே, இதுவும் நீங்கள் வந்து மார்னிங் எழும்பினதும் ஒரு டைம் செய்யுங்க, பிஃபோர் ஸ்லீப் நைட்டுக்கு தூங்குறதுக்கு ஒரு டைம் செய்யுங்க. ஓகே, அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது உங்களுடைய இந்த தைராய்டு சுரப்பி காணப்படக்கூடிய எங்களோட இந்த பகுதி களம், இதை நீங்கள் கீழிருந்து மேல் நோக்கி, இப்படி கீழிருந்து மேல் நோக்கி இந்த வைப்புல நீங்கள் செய்யணும். கீழிருந்து மேல் நோக்கி இப்படி கொண்டு போகணும் 10 டைம். சரி, இதுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுடைய பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் காணலாம். அப்போ கட்டாயம் இதை மட்டும் செய்கிறதோடு நிற்கக்கூடாது. மெடிசன் யூஸ் பண்ணுறவங்க அதை யூஸ் பண்ணுங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை. போக 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 உங்களுக்கே ஒரு ரிப்போர்ட்லேயே டாக்டரே உங்களோட மெடிசனை குறைச்சிடுவார் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதுல. அடுத்து வந்து ஃபுட் வெரி இம்பார்ட்டன்ட், அயோடின் வெரி இம்பார்ட்டன்ட். எங்கள் தைராய்டு கிளாண்டுக்கு அயோடின் வெரி இம்பார்ட்டன்ட். கடல் உணவுகளில் அயோடின் கூடுதலாக காணப்படுது. ஆகவே கடல் உணவுகள் அதிகமாக உட்கொள்கிறது மிச்சமெல்லாம். கடல் மீன்கள், கடல் பாசி, இந்த மாதிரி கடல் உணவுகள் மிக மிகவும் உடலுக்கு மிகவும் நல்ல. அப்போ தைராய்டுன்றது வந்து எங்களுடைய மன நலத்தோடையும் சைக்காலஜி உளவியலோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு பிரதான பாட்டாக இருக்கிறது. ஓகே, மீண்டும் சந்திப்போம்.